வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர ப்ரமோவில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஐஸ்வர்யா அவங்க பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிருக்கிற விஷயத்த தெரிஞ்சவங்க வீட்டுக்கெலாம் போய் சொல்கிறாங்க. தினமும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையுமே சொல்கிறாங்க, கடைக்கு வர கஸ்டமர்ஸ்டையுமே சொல்கிறாங்க. இப்போ ஐஸ்வர்யாவோட பியூட்டி பார்லருக்கு கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. மீனா வர கஸ்டமர்ஸ்டெல்லாம் நீங்கள் போடுற க்ரீமெல்லாம் குவாலிட்டியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் மட்டமான க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் ஐஸ்வர்யாவுக்கும் மீனாவுக்கும் சண்டை வருது. அடுத்ததாக முல்லை சொன்ன மாதிரி ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கெலாம் சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த ஐடியா அவங்களுக்கு நல்லா கை கொடுக்குது. அது போக கடைக்கு கஸ்டமர்ஸுமே வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபங்க்ஷன்களுக்கு கேட்ரிங் பண்ணுறாரு கதிர். அது மூலயமா அவருக்கு வருமானம் கிடைக்கிது. கதிரோட ஹோட்டலில் கூட்டம் நிரம்பி வழியுது. அதை பார்த்த உடனே மல்லிக்கு கடுப்பாக இருக்குது. என்னடா நம்ம நினச்சது ஒன்று, இப்போ நடந்தது ஒன்றாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. மல்லிட்ட சவால் விட்ட மாதிரி கதிர் இப்போ அவர் கடையில் லாபம் எடுத்து காமிக்கிறாரு. முல்லை மல்லிட்ட சொல்கிறாங்க, அவர் சொன்ன மாதிரியே ஜெயிச்சு காமிச்சிட்டாரு, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. மல்லிக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்க, எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க.